பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். டே 282 பக்கவாதத்தில் கைகள் நடுக்கமாக உள்ளது சரி செய்ய தேவையான பயிற்சிகள். ஸோ ஃபஸ்ட்டு நடுக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். கை நடுக்கம் அந்த மாதிரி ப்ராப்ளங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் நியூராலஜிஸ்ட்டை போய் செக் பண்ணிக்கோங்க, என்ன ரீசன் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் நடுக்கமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு பயிற்சி இல்லைன்னு அர்த்தம். அது வீக்னஸ் போக, அதாவது டிஃபார்மிட்டி போக ஆரம்பிக்குதுங்கிறது அடுத்த ஒரு மாதிரி விஷயம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணி கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நடுங்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல போதுமான அளவுக்கு பயிற்சி இல்லைன்னு அர்த்தம். இப்போ கையில் இப்படி நடுங்கிட்டே இருக்குன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரிஸ்ட்டில் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு வெயிட் பியரிங் போட்டு நல்லா உட்காந்துக்கணும். உட்காந்து இந்த மாதிரி வெயிட்டு போக வச்சுட்டே இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த விரலுக்கு அசைவுக்கு தேவையான பயிற்சிகளை நல்லா கொடுக்கணும். ஒருவேளை இங்கே அசைவே இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி மடித்து விரிச்சு விடலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரி பண்ண வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவல் இருந்துச்சுன்னா அந்த டவல் நல்லா எடுத்துட்டு அந்த டவலை நல்லா ஒரு நாளாக மடித்து ஒரு ரோலர் மாதிரி உருட்டிக்க வேண்டியதான். இந்த மாதிரி உருட்டிட்டு அந்த கை எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த கையில் போய் இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டோம் அப்படின்னா தூங்குகிற டைமில் இந்த மாதிரி வச்சோம்னா இது இந்த ஃபங்க்ஷனல் பொசிஷன்லேயே இருக்கும். எக்ஸசைஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்படி வச்சோம் அப்படின்னா மூமெண்ட் வீக் ஆகாது, அது அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த 3 விஷயங்களையும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா இந்த நடுக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேல எக்ஸசைஸ் அடுத்த நிலைமைக்கு போகிற எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து வெளியில் வந்தோம்னா அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.